இப்ப ரிஷப லக்னம். சரியா? பிறக்கும் போது 8ஆம் இடம் பாருங்க. ரிஷப லக்னம் பிறக்கும் போது 8ஆம் இடம் எப்படி இருக்குது? சாகர நிலைமையில் இருக்குது. ஊன் நடை அரசு அரசு துயில் சாவு. வான்ல இது லைவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வான்ல லைவா பார்க்கலாம். ரிஷப லக்னம் பிறக்கும் போது தனுசு லக்னம் செத்து போயிரும். அதாவது செத்து போகுங்கிறத விட சாகர நிலைமையில இருக்கும். ரிஷப லக்னம் பிறக்கும் போது தனுசு லக்னம் சாகர நிலைமையில இருக்கும். இது வான்ல நீங்க லைவா பார்க்கலாம். சரியா? அப்ப ரிஷப லக்னம் பிறக்கும் போது இது பூமி. ரிஷப லக்னம் பிறக்கும் போது தனுசு என்ன ஆகுது? இங்க சாகர நிலைமையில் இருக்குது. அதாவது மறைவு. இதுதானே 6 மணி. காலையில 6 மணி தான், இது சாயங்காலம் 6 மணி தானே. சோ சாயங்காலம் 6 மணி மாலை. அப்ப காலையில 6 மணி, இங்கு சாயந்தரம் 6 மணி. சரியா? இப்ப என்ன ஆகுது? தனுசு மறையுது. ரிஷப லக்னம் பிறந்த உடனே என்ன ஆகுது? தனுசு மறைக்கப்படுது. அதனாலதான் 8ஆம் இடம் என்ன சொல்லி வச்சாங்க? ஆயுள் ஸ்தானம் சொல்லி வச்சாங்க. சரியா? இதுல பாருங்க, உங்களை ஒருத்தன் கொள்ளுவான்ல, உங்களை ஒருத்தன் கொள்ளுவான், அவன் தான் எதிரி. நீங்க பிறக்கும் போது ஒருத்தன் சாகறான். சரியா? உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் சொல்லி வச்சுட்டாங்க. உங்களை ஒருத்தன் கொள்ளுவான்ல. இந்த ரிஷப லக்னம் எப்ப இங்க வருதுன்னு பாருங்க. அப்படியே 6ஆம் இடத்துக்கு எப்ப வருது? இந்த ரிஷப லக்னம் இங்க வந்துருச்சா? 1ஆம் இடம் இங்க வந்துருச்சா? ரிஷப லக்னம் இங்க வரும்போது யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? துலாம். சரியா? ரிஷப லக்னத்துக்கு துலாம் லக்னம் 6ல இருக்கா. அப்ப 6ல துலாம் உதயமாகும் போது என்ன ஆகுது? ரிஷபம் மறையுது. அப்ப உங்களை அழிக்கக்கூடிய எதிரையும் வச்சுக்கலாம்.